பெரியார் கடவுளை வணங்குறோம் முட்டாளுன்னு சொன்னார் இல்லையா? நான் என்னன்னா அந்த பெரியார் கூட்டணியில் இருக்கிற என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்களை கேட்குறேன். நம்மலாம் கடவுளை வழிபடுறவங்க, எப்படி அந்த கூட்டணியில் சேர்றதுக்கு உங்களுக்கு மனம் வந்தது? ஏன்னா கடவுளே இல்லாதவர் தானே சொல்கிறாங்க. இப்போ திமுகவில் பார்க்க போனால் உதயநிதி ஸ்டாலின் நான் கிறிஸ்டியன் இதில் போனால் நான் ஒரு கிறிஸ்துவன்னு சொல்கிறார். ஆனால் எந்த இடத்துலையும் நான் ஒரு இந்துன்னு அவர் சொன்னதே கிடையாது. ஆனால் அவங்க அம்மா பார்ப்போம்னா இன்றைக்கி இந்து கோயிலுக்கு எல்லாமே போகிறாங்க. ஸோ பெரியாரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இன்றைக்கி ஏன் அவருடைய புத்தகங்கள்லாம் பொது வழியில் அரசுடைமையாக்கப்படலை? ஏன் மூடிட்டாங்க? ஏன்னா எந்த அளவு பெண்களை பற்றி இது பார்த்தோம்னா திருமாவளவன் அண்ணனே ஒத்துக்கிட்டு இருக்கிறார். அவர் பெண்களை பற்றி வர்ணித்து அதை பேசுகிறாருன்னா, ஆனால் அது என்ன ஆகணும்னா, அது என்னென்னா இன்னைக்கு என்ன சொல்கிறேன்னா ஒரு சயின்ஸ் மாதிரி அவர் எடுத்துக்கிறது இன்னைக்கு டெக்னாலஜிக்கு சம்மந்தமாக கொண்டு போயிடுறாரு அழகாக. நான் மறுபடியும் சொல்கிறேன், பெரியாருக்கு கடவுளுடைய நம்பிக்கை இல்லைனா இல்லாமல் போட்டோம், பிரச்சனை கிடையாது. ஆனால் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவனை கொச்சப்பத்து தவறு இல்லையா? இன்றைக்கி அதை எடுத்துன்னு அந்த நேரத்தில் அவருடைய கோயிலுக்கு முன்னாடி அந்த கல்வெட்டு வைக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அப்போது அதுக்கு அனுமதி கொடுத்தது யார்?